வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னொரு கேக் தான். இது என்னென்னா சாக்லேட் கேக். இதுவும் ரொம்ப நாளாக எல்லோரும் எங்கிட்ட கேட்டுருக்கேன். சாக்லேட் கேக் அப்படின்னா இது சாக்லேட் பர்ஃபி அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம மைக்ரோவேவ்லலாம் வச்சு பண்ணுறோம்லாம் இல்லை. இதில் போட்டு பால் பவுடரோடு போட்டு கலந்து பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 ஐட்டம் தான், ரொம்ப சிம்பிளாக பண்ண முடியும். என்னென்னா 1 கப் பால் பவுடர் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் சாக்லேட் பவுடர். இந்த சாக்லேட் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ட்ரிங்கிங் சாக்லேட்டில் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் சுகர் இருக்கும். அதனால் நம்ம வந்து ஒரு 1/2 கப்பு கிட்ட சுகர் எடுத்துட்டா போதும். அரை கப் போடுறேன். ஜஸ்ட் இது மெல்ட் ஆகிறதுக்கு தண்ணி விடணும். 1/4 கப் கிட்ட விடுறேன். இது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சமாச்சாரம். எல்லோரும் ஒரு தடவை தீபாவளியும் போது பண்ணிவிட்டு வரலன்னு சொல்லி கஷ்டப்படாதீங்க. முன்னாடி ஒரு சின்ன கப் போட்டு எல்லோரும் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இது குழந்தைகள் எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிக்கும். இது 1 ஸ்ட்ரிங் வரணும், அது அப்படிலாம் பதமெல்லாம் கிடையாது. சர்க்கரை கரையிறது தான் அதுக்கான அது. கரைஞ்சதும் இதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போடுறேன். இது மெல்ட் ஆகணும். இதோட எல்லோரும் கோகோ பவுடர்லாம் போட்டு தான் சாக்லேட் கேக் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிங்கிங் சாக்லேட் வச்சு பண்ணுறேன். பட் இது நான் என் வீட்டில் வருஷம் பண்ணுவேன். என் தங்கை, எங்கள் அம்மா எல்லாருமே இதோட ரெசிபி எங்கிட்டேருந்து வாங்கிட்டு பண்ணி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவா. அவளாமும் பார்த்தீங்கன்னா பட்டரும் மெல்ட் ஆகிடுது. இப்போது இந்த ஸ்டேஜில் அடுப்பை சின்னதாக வச்சுக்கிறேன். 1 கப் மில்க் பவுடர், இதில் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுட்டேன் ஆல்ரெடி சாக்லேட் பவுடர். இது நிறைய பண்ணுறதுன்னா என்ன அளவுன்னு சொல்லி கேட்டேன்னா அதுவும் நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். இப்போது பால் பவுடர் எது வேணால் வாங்கிக்கோங்க. அமுல்யா, இது நெஸ்லே இது இருக்குது. எது வேணுமோ உங்களுக்கு எது சௌரியமோ வாங்கிக்கோங்க. 1/2 கிலோ பவுடர் வாங்கினேன்னா 200 கிராம் ட்ரிங்கிங் சாக்லேட் போட்டுருங்க. அதுக்கு வந்து ஒரு 3/4 கப் கிட்ட சுகர் போடுங்க. 3/4 கப் 1 கப் போட்டேன்னா கூட 1 கப் சுகர் சரியாக இருக்கும். அதில் வந்து நிறையவே பீசஸ் வரும். இன்ஃபேக்ட் இது பதம் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுனா, இந்த மாதிரி ஒரு நெய் தடவின கப்பில் கொஞ்சோன்னு விட்டுருக்கேன். எடுத்து உருட்டுற மாதிரி வருது அப்படின்னா சரியாக இருக்குன்னு அர்த்தம். இதை நம்ம இப்போது சின்னதாக தான் வச்சுக்கணும். அடுப்பை தயவு செஞ்சு பெருசாக வச்சுக்காதீங்க. வெண்ணெய் தடவி ட்ரே வச்சுருக்கேன், அதில் கொட்டிடலாம். இல்லை நட்ஸ் வேணுங்கிறவாலாம் நட்ஸ் வறுத்து போட்டு பண்ணிக்கலாம். இல்லை எங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம், வெறும் சாக்லேட் மட்டும் போகிறோம் அப்படிங்கிறவா சாக்லேட் மட்டும் வச்சு பண்ணிக்கோங்க. இது செட் ஆனதும், இது செட் ஆகிறதுக்கு நிச்சயமாக ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஈஸியாகும். சூடு நல்லா ஆறுனப்புறமா அதுக்குன்னு ரொம்பவும் அப்படியே ஒரு 2 மணி நேரம் விட்டுட்டு கட் பண்ணுறோம் அப்படின்னு போனேன்னா வராது. ஒரு அரை மணி விட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. பண்ணேன்னா அழகாக வந்துடும். இது செட் ஆகிடும். அப்படியே அழகாக ரூம் டெம்பரேச்சர் கூல் ஆகட்டும். நான் இதை செட் பண்ணிவிட்டு கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன்.
இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தீபாவளிக்கு இந்த கேக் பண்ணுங்க. உங்கள் குழந்தைகளுக்குலாம் நிச்சயமாக அது ரொம்ப பிடிக்கும். நன்றி, வணக்கம்.